யூடியூப் மூலமாக ஆங்கிலம் படிக்கின்ற என் அன்பான மக்களுக்கும் உள்ளங்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 37வது பாடம் வந்திருக்கிறோம். என்ன ஃபாதர், எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லாதீங்க. எண்ணிக்கை பெருகவில்லை. ஏற்கனவே நடத்தின பாடத்தை தான் நடத்துகிறேன். இது புது பாடமும் இல்லை. ஏற்கனவே நடத்தினதை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு நான் தொகுத்து தருகிறேன். சரியா ஃபாதர்? நம்ம எப்படி நெகட்டிவ் ஆக்குறது? ஒரு வாக்கியத்தை கொடுத்து நெகட்டிவ் ஆக்குன்னு சொன்னால் பரீட்சையில் நான் எப்படி செய்ய? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரப்போகிறேன். அப்புறம் அதே ஒரு வாக்கியத்தை கேள்வி கேட்குறது எப்படி, அல்லது ஒரு கேள்வி கேட்டால் அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறக்காக சுருக்கமாக உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன். தயவுசெய்து நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சொல் வினை பிரிக்க முடியாத வார்த்தைகள் எதுலாம்? ஆம், ஆர், இஸ், வாஸ், ஆர், வேர், இல்லையா? ஆமாம். இப்போ ஐ, ஆம் ஐக்கு மட்டும் தான் வரும். ஐ ஆம், நான் இருக்கிறேன். சரியா? இப்போ நான் அதில் நெகட்டிவ் ஆக்கணும்னா ஐ ஆம் நாட். கேள்வி வைக்கணும்னா ஆமத்துக்கு முன்னாடி போட்டு ஆமை, ஐயாமை மாற்றி போட்டு ஆமை, அவ்வளோதான். அப்புறம் ஆர் புளூரலுக்குள்ளது. வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். இதை நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வி ஆர் நாட், அவ்வளோதான். நாட் போட்டால் போதும். ஏன்னா அந்த வினைச்சொல் நம்மளால் பிரிக்க முடியாது. அப்புறம் கேள்வி வைக்கிறது எப்படி? வி ஆர், அதை மாற்றி போட்டால் ஆர் வி. சப்போஸ் வி ஆர் நாட், நாங்கள் இருக்கிறதில்லை, அதை எப்படி கேள்வியை மாற்றுறது? ஆர் வி நாட், அப்படி மாற்றி போட்டால் கேள்வி முடிஞ்சு போச்சு. ஹீ வாஸ், அவன் இருந்தான், அதை மாற்றி போட்டால் வாஸ் ஹீ, அதை கேள்வியாக மாற்றுறோம். அப்புறம் ஹீ வாஸ் நாட்னா அது நெகட்டிவாக மாறிடும். அப்புறம் இட் இஸ் நாட், அது இருக்கிறதில்லை, அல்லது திஸ் இஸ் நாட், இது இருக்கிறதில்லை. அப்போ திஸ் இஸ்னால் இது இருக்கிறது, திஸ் இஸ் நாட். நெகட்டிவ் ஆக்குனா நெகட்டிவ் எழுத திஸ் இஸ் நாட். அப்போ ஒரு வினைச்சொல் பிரிக்க முடியாது என்றால் அது பக்கத்தில் பேசாமல் ஒரு நாட் மட்டும் போட்டுங்க. ஐ ஆம் நாட், வி ஆர் நாட், ஹீ வாஸ் நாட், இட் இஸ் நாட், திஸ் இஸ் நாட், ஹீ இஸ் நாட், ஷீ இஸ் நாட், திஸ் பாய் இஸ் நாட், தட் பாய் இஸ் நாட். அப்புறம் தே வேர் நாட், யூ வேர் நாட், வி வேர் நாட், தீஸ் வேர் நாட், தோஸ் வேர் நாட், அவ்வளோதான். இப்போ நெகட்டிவ் முடிஞ்சுதான். கேள்வி வைக்கிறது வினைச்சலத்துக்கு முன்னாடி போட்டோம். ஏன்னா இந்த வினைச்சலை நம்ம பிரிக்க முடியாது. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. பிரிக்க முடியாத வினைச்சொற்கள் இவை. அதை அப்படியே முன்னாடி தூக்கி போட்டால் போதும். இப்போ ஹீ இஸ்னால் அவன் இருக்கிறான், மாற்றி போட்டால் இஸ் ஹீ, அவன் இருக்கிறானா. அது முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா ஒய் இஸ் ஹீ, ஏன் அவன் இருக்கிறான். வேர் இஸ் ஹீ, எங்கே அவன் இருக்கிறான். ஹவ் இஸ் ஹீ, எப்படி அவன் இருக்கிறான். நேற்று அவனுக்கு அடிபட்டுச்சே, ஹவ் இஸ் ஹீ, அவன் எப்படி இருக்கிறான். நேற்று அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சே, வேர் இஸ் ஹீ, எங்கே இருக்கிறான், எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வரும். சரி, இப்போ பாருங்கள். ஒரு சொல் வினை ஆனால் பிரிக்க முடியும். ஒரு சொல் வினை பிரிக்க முடியாதுன்னா சூத்திரம் 1, சூத்திரம் 5. நான் உங்களுக்கு 12 சூத்திரம் நடத்தியிருக்கேன். 12 டென்ஸஸ் சேர்ந்து தான் 12 சூத்திரமாக நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். சூத்திரம் 1னா முதல் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ V1, V2, V3, V4. ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங். நான் ஈட்டிங் எழுதலை, ஏன்னா எழுத இடம் இல்லை. கோ, வென்று, கான், கோயிங். இங்கேயும் கோயிங் எழுதலை. அப்புறம் டேக், டுக், டேக்கன், டேக்கிங். அங்கேயும் நான் V4 எழுதலை. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஈட், இந்த V1ல் டூ மறைஞ்சிருக்குது. ஈட் ப்ளஸ் ஆ மாதிரி. டூ ப்ளஸ் ஈட், ஈட். டூ ப்ளஸ் கோ, கோ. டூ ப்ளஸ் டேக், டேக். இந்த ஏட்டில் என்ன மறைஞ்சிருக்குது? டீட் ப்ளஸ் ஈட், ஏட். டீட் ப்ளஸ் கோ. அந்த முன்னாடி உள்ள வார்த்தை தான் அப்படியே வரும். இந்த வென்று எப்படி வந்ததுன்னா, இந்த கோ கூட டிட்டு சேர்ந்ததுனால வென்று வந்தது. இந்த டேக்கு கூட டிட்டு சேர்ந்ததுனால டுக்கு வந்தது. அப்போ டுக்கை நீங்கள் பிரிச்சிங்கன்னா டுக்கை நம்ம இப்போ 2ஆக உடச்சி எடுத்தோம்னா டிட் ப்ளஸ் டேக் வரும். இப்போ இந்த நெகட்டிவ் ஆக்கிற என்ன செய்கிறது? நெகட்டிவ் எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இப்போ பாருங்களேன். ஈட் நெகட்டிவ் ஆக்கணும்னா டூ, அதிலேருந்து நம்ம பிரிக்கணும். ஐ ஈட்னா நான் சாப்பிடுகிறேன். ஐ டூ நாட் ஈட், அதாவது ஈட் 2ஆக பிரிக்கிறோம். சாரி, டூ ப்ளஸ் ஈட். ஐ டூ ப்ளஸ் ஈட், நான் சாப்பிடுகிறேன். அதே அர்த்தம் தான். ஐ ஈட்டும் ஐ டூ ஈட்டும் ஒரே அர்த்தம் தான். அப்போ ஐ டூ நாட் ஈட், நான் சாப்பிடுகிறதில்லை. ஐ டூ நாட் கோ, நான் போகலை, நான் போகிறதில்லை. ஐ டூ நாட் டேக், நான் இதெல்லாம் எடுக்கிறதில்லை, நான் எடுக்கிறதில்லை. அப்போ இந்த ஏற்று, வென்று, டுக்கு இதெல்லாம் என்ன செய்ய? டீட் போட்டு பிரிக்கணும். ஐ டிட் ப்ளஸ் ஈட். ஈட்டு இந்த முன்னாடி தான் இருக்குது. அது கூட டிட்டு சிறப்பு தான் ஏற்று. அப்போ ஐ டிட் ப்ளஸ் ஈட், ஐ ஏட். அப்போது அந்த ஏற்றை பிரித்தோம்னா ஐ டிட் ப்ளஸ் ஈட். அப்போ நெகட்டிவ் ஆக்குறது இந்த நெகட்டிவ் எழுதான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐ டிட் நாட் ஈட், ஐ டிட் நாட் ஏட் கிடையாது. வென்று எடுத்துக்கோங்க. ஐ டிட் நாட் கோ. அப்புறம் டுக் ஐ டிட் நாட் டேக். இது எந்த வினை சொன்னாலும் சரி. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சூத்திரம் 5க்கு
ஒருமையும் கிடையாது, பன்மையும் கிடையாது. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் போட்டாலும் சரி. சரியா? இப்போ மை டேடி டுக், என்னுடைய தந்தை எடுத்தார். என்னுடைய தந்தை எடுக்கவில்லை. மை டேட் டிட் நாட் டேக். இந்த முன்னாடி ஒரு அர்த்தம் வந்துடும், டிட் ப்ளஸ் டேக் இல்லையா? அப்புறம் இந்த ஈட்டன் என்ன செய்ய? ஈட்டனை பற்றி கவலைப்பட, இதை நம்ம பிரிக்க முடியாது, அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது இந்த ஈட்டன், கான், டேக்கன், இந்த V3 வந்து V1 V2 V3, இது எல்லாம் இந்த V3 எங்கே வரும்னா எல்லாம் பெர்ஃபெக்ட்டுக்கு வரும். அது எல்லாம் டபுள் வாக்கியமாக தான் வரும் இல்லையா? டபுள் வாக்கியம்னா ஐ ஹாவ் கான், ஐ ஹாவ் ஈட்டன், ஹீ ஹஸ் கான், ஹீ ஹஸ் டேக்கன், அப்படி இரு வினையாக தான் வரும். இரு வினையாக வரும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு வினைக்கும் ரெண்டாவது வினைக்கும் நடுவில் நாட் போடுதோம், அல்லது வினையை தூக்கி முன்னாடி போட்டால் கேள்வியாக மாறிடும். இப்போ பாருங்கள் அடுத்தது இரு சொல் வினை. இப்போ மேலே உள்ளதெல்லாம் ஒரு சொல் வினை. பிரிக்க முடியும், பிரிக்க முடியாது மேலே இருக்குது. இப்போ இரு சொல் வினைக்கு வாங்க. இரு சொல் வினைன்னு வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக பிரிக்க முடியும்னு அர்த்தம். சூத்திரம் 2, ஐ எம் ஈட்டிங் இல்லையா? இந்த ஈட்டிலோடைய ஈட்டன் ஈட்டிங், அந்த V4 தாங்க வரும். அப்புறம் கோயிங் V4, டேக்கிங் V4. அப்போ ஐ எம், சூத்திரம் 2 என்னது? ஐ எம் ஈட்டிங், ஐ எம் நாட் ஈட்டிங், ஐ எம் கோயிங், ஐ எம் நாட் கோயிங், ஐ எம் டேக்கிங், ஐ எம் நாட் டேக்கிங். நாட் போட்டாச்சா, முடிஞ்சுது. இப்போ நீங்கள் எப்படி கேள்வியாக மாற்றுறது? ஐ எம் ஈட்டிங், அந்த 2 வினைச்சொல் இருக்குல்ல, ஆம் ஒரு வினைச்சொல், ஈட்டிங் ஒரு வினைச்சொல். அப்போது ஒரு வினைச்சொல்லத்துக்கு முன்னாடி போடுங்க. ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அங்கே வரும். இங்கே நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனா? ஐ எம் கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஆம் ஐ கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேனா? ஐ எம் டேக்கிங், ஆம் ஐ டேக்கிங், நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதாங்க, சும்மா தூள் கலப்பலாம். அப்போ இரு சொல் வினை என்றாலே சூத்திரம் 2. சூத்திரம் 3 என்னது? ஐ ஹாவ் டேக்கன். பார்த்தீங்களா? இந்த ஈட்டன், கான், டேக்கன், ரன், ஹிட், எல்லா வினைச்சொல்லுடைய 3வது வினைச்சொல் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ட்ஸில் வரும். அப்போ ஐ ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் நாட் ஈட்டன், 2 வார்த்தைக்கு நடுவில் நாட் போடுங்க, முடிஞ்சுது. நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ் ஆகிறது ரொம்ப ஈஸி. இரு வினை சொல் வந்தாலே நடுவில் நெகட்டிவ். ஐ ஹாவ் ஈட்டன், ஐ ஹாவ் நாட் ஈட்டன், ஐ ஹாவ் கான், ஐ ஹாவ் நாட் கான், ஐ ஹாவ் டேக்கன், ஐ ஹாவ் நாட் டேக்கன். ஹீ ஹஸ் ஈட்டன், he has not eaten, he had eaten, he had not eaten, he has gone, அவன் போயிருக்கிறான். he has not gone, அவன் போயிருக்கவில்லை. he had gone, அவன் போயிருந்தான். he had not gone, அவன் போயிருக்கவில்லை. he had taken, he had not taken. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சூத்திரத்தில் படிச்சிட்டோம். அதனால் எனக்கு தெரியாது, சொல்லலாம் சொல்லக்கூடாது, மண்டையை உடச்சி போடுவேன். சரி, இப்போ பாருங்கள், இரு சொல் வினை. சூத்திரம் 2, 3. 3ஆம் சூத்திரம் என்னது? ஐ ஹவ் டேக்கன். பன்மைக்கெலாம் ஹேவ் வரும். ஐ ஹவ் டேக்கன், வி ஹவ் டேக்கன், தே ஹவ் டேக்கன். பேசாமல் 2க்கு நடுவில் நெகட்டிவ் போட்ட வேண்டியதான். ஐ ஹவ் நாட் டேக்கன், ஐ ஹவ் நாட் ஈட்டன், தே ஹவ் நாட் ஈட்டன். 6ஆம் சூத்திரம் என்னது? ஐ வாஸ் ஈட்டிங். இந்த 2ஆவது சூத்திரத்துடைய கடந்த காலம். 2ஆவது சூத்திரத்தில் ஆம் வந்ததுன்னா அங்கே வாஸ் வரும். ஐ ஆம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங். ஹீ இஸ் ஈட்டிங், ஹீ வாஸ் ஈட்டிங். தே ஆர் ஈட்டிங், தே வேர் ஈட்டிங். எல்லாம் இருசொல் வினை சொல்லியா? இருசொல் வினை பிரிக்க முடியும். அப்போது சூத்திரம் 2 போய் எடுத்து பாருங்கள், மறுபடியும் எடுத்து பாருங்கள். சூத்திரம் 3 எடுத்து பாருங்கள், சூத்திரம் 6 எடுத்து பாருங்கள், சூத்திரம் 7 எடுத்து பாருங்கள், சூத்திரம் 9 எடுத்து பாருங்கள். அப்புறம் இந்த ஷேல் பி, வில் பி, இதெல்லாம் பாருங்கள். பி குடும்பம். ஐ ஷேல் பி, நான் இருப்பேன். ஐ ஷேல் நாட் பி, நான் இருக்க மாட்டேன். ஹீ வில் பி, அவன் இருப்பான். ஹீ வில் நாட் பி, அவன் இருக்க மாட்டான். ஹீ மே பி, அவன் ஒருவேளை இருக்கலாம். ஹீ மே நாட் பி, அவன் ஒருவேளை இருக்க மாட்டான். ஐ மே பி, நான் ஒருவேளை இருக்கலாம், நான் இல்லாமலும் இருக்கலாம். ஐ மே நாட் பி, நான் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐ கேன் பி, என்னால் இருக்க முடியும். ஐ கேனாட் பி, என்னால் இருக்க முடியாது. ஐ ஷுட் பி, நான் இருப்பேன். ஐ மஸ்ட் பி, நான் கண்டிப்பாக இருப்பேன். ஐ மஸ்ட் நாட் பி, நான் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி, நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி இடத்தை பொறுத்து அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நீங்கள் இது இரு வினையாக இருப்பதனால நடுவில் நாட் போட்டால் போதும். அல்லது கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தையை முத்திக்கு முன்னாடி போடுங்க. ஐ ஷேல் பி, நான் இருப்பேன். ஷேல் ஐ பி, அந்த ஐ நடுவில் வந்துடும், ஷேல் முன்னாடி போயிடும். ஷேல் ஐ பி, நான் இருப்பேனா? எஸ் ஐ ஷேல் பி, அது ஒரு பதில். அல்லது எஸ் ஐ ஷேல், ஆமாம் நான் இருப்பேன். ஹீ வில் பி, அவன் இருப்பான். அப்போ வில் ஹீ பி, அவன் இருப்பானா? எஸ் ஹீ வில் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஹீ வில் பின்னு சொல்லலாம். மக்களை தயவுசெய்து எழுதுங்க, நான் சொல்கிறதெல்லாம் எழுதுங்க. நான் வாய் வலிக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டேன் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் மண்டையில் ஒரு இடம் புரியலன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் எழுதணும். ஐ ஷேல் பி, நான் இருப்பேன். ஷேல் ஐ பி, நான் இருப்பேனா?
எஸ் ஐ ஷேல் நான் இருப்பேன். நோ ஐ ஷேல் நாட் நான் இருக்க மாட்டேன். எஸ் ஐ ஷேல் பி ஆமாம் நான் இருப்பேன். நோ ஐ ஷேல் நாட் பி. இப்படி வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். இந்த ஷேல் நாட்டை ஷேண்டுன்னு சொல்லலாம். எஸ்ஹெச்ஏ என் போட்டு ஓண்டு போடுற மாதிரி என் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு டி போட்டிங்கன்னா ஐ ஷேண்ட் பி அப்படின்னா ஐ ஷேல் நாட் பின்னு அர்த்தம். ஐ வில் நாட் பி ஐ ஓன் பின்னு சொல்லலாம். ஐ மே நாட் பி ஐ மேண்ட் பி. அதாவது எம்ஏஐஐ என் போட்டு எம்ஏஐ என் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு டி போடணும். ஐ மேண்ட் பி. அப்புறம் ஐ கேன் பி என்னால் இருக்க முடியும். ஐ காண்ட் பி இல்லையா என்னால் இருக்க முடியாது. ஐ ஷுட் பி நான் இருப்பேன். ஐ ஷுட் பி ஷுண்டுன்னு சொல்லணும். ஷுட்டின் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஷுட்டு அதுக்கு பக்கத்தில் என் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு டி போட்டினா ஐ ஷுட் பி. ஐ மஸ்ட் பி நான் கண்டிப்பாக இருப்பேன். ஐ மசின்ட் பி மசின்ட் பி என்ன எம்யூஎஸ்டி பக்கத்தில் என் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு டி போட்டினா மசின் பி. அவ்வளோதான். ஷேண்டு பி ஓண்டு பி மேண்டு பி காண்ட் பி ஷுன் பி மசின் பி. இவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் எழுதி உங்களுக்கு தனியாக மறுபடியும் காட்டுறேன். ஸோ ஒரு சொல் வினை பிரிக்க முடியாது. இதெல்லாம் பி குடும்பத்து வார்த்தைகள். ஒரு சொல் வினை பிரிக்க முடியும். இது வந்து சூத்திரம் 1 சூத்திரம் 5 இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். அப்புறம் இரு சொல் வினை சூத்திரம் 2 3 6 7 9 நீங்கள் பழையபடி சூத்திரத்தை எடுத்து படிக்கணும் அல்லது படிச்சுட்டு வந்திருக்கணும். 3 சொல் வினை சொற்கள் ஐ ஷேல் பி ஈட்டிங் இல்லையா, அது வந்து ஐ ஷேல் பி ஈட்டிங் 3 வினைச்சொல் இருக்குது. சூத்திரம் 4 பாருங்க, அதை நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். சூத்திரம் 4 என்னது? ஐ ஹேவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். கொண்டே வகை. அப்போ 8 என்னது? கொண்டே வகை கடந்த காலம். ஐ ஹேட் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். அப்போ இந்த ஹேடை மட்டும் முன்னாடி போடுங்க. ஹேட் ஐ பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேனா? அவள் தூங்கி கொண்டே இருந்தாளா? ஐ ஹேவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். அந்த ஹேவ் முன்னாடி போடுங்க. ஹேவ் ஐ பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேனா? அப்புறம் 10 பாருங்கள். ஐ ஷேல் பி ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். அதில் ஷேலை தூக்கி முன்னாடி போடுங்க. ஷேல் ஐ பி ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேனா? அப்புறம் 11 பாருங்கள். ஐ ஷேல் ஹேவ் ஈட்டன் நான் சாப்பிட்டு இருப்பேன். ஹீ வில் ஹேவ் ஈட்டன் அவன் சாப்பிட்டு இருப்பான். அதில் ஷேலை மட்டும் முன்னாடி தூக்கி போடுங்க. ஷேல் ஐ ஹேவ் ஈட்டன் நான் சாப்பிட்டு இருப்பேனா? அதில் அடுத்து வில்லை தூக்கி முன்னாடி போடுங்க. வில் ஹீ ஹேவ் ஈட்டன். வில் ஹீ வர்றதுனால ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ் தான் வரணும். ஏன்னா முன்னாடி எதிர்காலம் வர்றதுனால எதிர்காலத்தில் ஒருமை பன்மை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் 4 சொல் வினைச்சொல் 4 வினைச்சொல் என்னது? சூத்திரம் 12 ஐ ஷேல் ஹேவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். அது மழை பெய்து கொண்டே அங்கெல்லாம் வட இந்தியாவுக்கெல்லாம் இப்போ போனோம்னா மழை பெய்து கொண்டே இருக்கும். அதாவது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்பா. அப்போ அதை கேள்வியாக்குறது எப்படி? இட் வில் ஹேவ் பீன் ரெய்னிங் இல்லையா? அதில் வந்து என்ன செய்யணும்? அந்த வில்லை மட்டும் முன்னாடி தூக்கி போடணும். அவ்வளோதான். வில் இட் ஹேவ் பீன் ரெய்னிங் மழை பெய்து கொண்டே இருக்குமா? அது வந்து கேள்வியாக்குறது. ஒய் வில் இட் ஹேவ் பீன் ரெய்னிங் ஏன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்? வேர் வில் இட் ஹேவ் பீன் ரெய்னிங் எங்கே மழை பெய்து கொண்டே இருக்கும்? டெல்லியில் மட்டும் மழை பெய்யுமா அல்லது அங்கிட்டு மழை பெய்யுமா அங்கிட்டு பெய்யுமான்னு ஒரு இடத்த சொல்லி நம்ம கேட்கலாம். வேர் வில் இட் ஹேவ் பீன் ரெய்னிங். சரியா? வில் வந்தாச்சு, அதுக்கடுத்து சப்ஜெக்ட். அப்புறம் அந்த ஹேவ் பீன் ரெய்னிங் பின்னாடி நாட் போடணும்னா இட் வில் ஹேவ் பீன் ரெய்னிங் இட் வில் நாட் ஹேவ் பீன் ரெய்னிங். ஐ ஷேல் ஹேவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஐ ஷேல் நாட் ஹேவ் பீன் ஈட்டிங். ஷேல் ஐ ஹேவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேனா? அல்லது ஷேல் ஐ நாட் ஹேவ் பீன் ஈட்டிங் ஷேண்ட் ஐ ஹேவ் பீன் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி நான் நெகட்டிவ் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. அப்புறம் பாருங்கள், இந்த ஹேவ் டு பி இந்த ஷேல் பி மே பி கேன் பி ஷுட் பி மஸ்ட் பியில் ஹேவ் டு பி நீட் டு பி ஆட் டு பின்னு சொல்லி ஒரு 3 வகை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஹேவ் வார்த்தையிலையும் பாருங்கள் டூ வார்த்தை மறைஞ்சிருக்குது. ஹேவ் ஹேட் ஹேடு ஹேவிங். ஈட் ஏட் ஈட்டன் ஈட்டிங் மாதிரி. ஹேவ் ஹேடு ஹேடு ஹேவிங். நீட் நீடட் நீடட் நீடிங். அப்போது ஐ டூ ப்ளஸ் ஹேவ் டு பி. அப்போ இதை வந்து நம்ம வந்து ஹேவை மட்டும் தான் பிரிக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து ஹேவ் வந்து 2 வினைச்சொல்லை உடச்சிருவோம். ஐ டூ ப்ளஸ் ஹேவ் டு பி. அப்போ அதில் நெகட்டிவ் என்ன செய்யணும்? ஐ டூ நாட் ஹேவ் டு பி நான் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஐ டூ நாட் நீட் டு பி நான் இருக்க வேண்டிய
அதாவது மேலே வந்து நான் வேறு வழியில் நான் இருந்தாக வேண்டும்னு ஹேவில் வந்து ஒரு ரொம்ப பாசத்தோடு இல்லைப்பா, ஐ ஹேவ் டு பிப்பா, நான் இருக்க வேண்டிய இருக்குப்பா. நோ 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 ஐ டூ நாட் ஹேவ் டு பி, இல்லை நான் இருக்க வேண்டிய தேவை, அவங்க பையன் வந்துட்டான், அவங்க பாப்பா வந்துட்டாங்க, பார்த்துக்கிடுவாங்க, நான் போகிறேன். ஐ நீட் டு பி, நான் இருக்க வேண்டிய தேவை உள்ளது. ஏன்னா எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. ஸோ ஐ நீட் டு பி. இப்போ இதை நெகட்டிவ் ஆக்குறதுக்கு ஐ டூ நாட் நீட் டு பி, நான் இருக்க வேண்டிய தேவையில்லை. என் தம்பி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது. ஐ டூ நாட் நீட் டு பி. அப்போ அந்த நெகட்டிவ்க்கு நீடை மட்டும்தான் நம்ம பிரிக்க போகிறோம். டூ ப்ளஸ் நீட். ஹேவ் வந்து டூ ப்ளஸ் நீட் போட போகிறோம். ஆட்டுங்கிற வார்த்தையை பிரிக்க முடியாது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ பாருங்களேன், இவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து பிரித்தா நெகட்டிவ் ஆக்கலாம், பிரித்தா கேள்வி ஆக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு அழகாக விளக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சொந்தமாக ஒரு வாக்கியம் அமைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி பரீட்சையில் வந்திருக்குதுன்னா, வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் இஃப் ஹீ ஹேட் நாட் சேவ்டு ஹிம். இப்போ இந்த வுட் ஹவ் ஹேப்பன்டுனா இது என்னது? வாட் வுட் ஹவ் ஹேப்பன்டு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். இட் வுட் ஹவ் ஹேப்பன்டுனா அது நடந்திருக்கும். அப்போ இட்டை தூக்கி நம்ம வாட் போடுறோம், கேள்வி வார்த்தை. வாட் வுட் ஹவ் ஹேப்பன், என்ன நடந்திருக்கும்? இஃப், அதாவது இஃப் ஹீ ஹேட் நாட் சேவ்டு ஹீம், இல்லையா? அவனை காப்பாற்றவில்லை என்றால் வாட் வுட் ஹவ் ஹேப்பன், என்ன நடந்திருக்கும்? அப்போ இது வந்து நம்ம வந்து அந்த வுட் ஹவ் ஹேப்பன்டுனா கற்பனை. வாட் வுட் ஹவ் ஹேப்பன், என்ன நடந்திருக்கும்? இஃப் ஹீ ஹேட் நாட் சேவ்டு ஹீம். இப்போ இதில் பாருங்களேன், ஹேட் சேவ்டுனா நமக்கு வந்து 7வது சூத்திரம். ஹீ ஹேட் ஈட்டன், அவன் சாப்பிட்டு இருந்தான். இப்போ ஹீ ஹேட் சேவ்டு, அவன் காப்பாற்றி இருந்தான். சேவுங்கிற வார்த்தை வந்து காப்பாற்றுன்னு அர்த்தம். சேவ்டு சேவிங். அப்போ ஹீ ஹேட் சேவ்டு, அவன் காப்பாற்றி இருந்தான். ஹீ ஹேட் நாட் சேவ்டு, அவன் காப்பாற்றி இருக்கவில்லை. இப்போ இதில் வந்து ஒரு இஃப் போடுறோம். இஃப் ஹீ ஹேட் நாட் சேவ்டு, அவன் காப்பாற்றி இருக்கவில்லை என்றால் அப்படின்னு ஒரு கற்பனை. அவன் காப்பாற்றி இருக்கவில்லை என்றால் வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், என்ன நடந்திருக்கும்? இது பதில் என்ன தெரியுமா? இஃப் ஹீ ஹேட் நாட் சேவ்டு ஹிம், அவனை காப்பாற்றி இருக்கவில்லை என்றால் ஹீ வுட் ஹவ் டைடு, அவன் இறந்திருப்பான். டைடு டையிங். அப்போ நீங்கள் வந்து வினைச்சொல் வந்து என்ன வினைச்சொல்? இந்த V1 V2 V3 V4 மாதிரி நிறைய படிக்கணும். கோ வென்று கான், ஈட் ஈட்டன், டேக் டு டேக்கிங், ரன்னிங், சீசா சீன் சீயிங், டியர் டோர் டான் டியரிங், கிழிக்கிறது, ஒரு துணியை போட்டு கிழிக்கிறது. பேப்பரை கிழிக்கிறதுக்கு வந்து பேர் வந்து டியர். டோர் TORE. நீங்கள் வந்து கூகுளில் போய் வாட் ஆர் த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏ வெர்ப், நல்லா கேட்டுக்கோங்க. வாட் ஆர் த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏ வெர்ப்னு கேட்டீங்கன்னா V1 V2 V3 V4ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அழகாக இந்த 4 வினைச்சொல்லையும் உங்களுக்கு அழகாக போட்டு தருவாங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ வினைச்சொல் மனப்பட முடியலோ அவ்வளோக்கெவ்வளோ இங்கிலீஷை பார்த்த உடனே டக்குன்னு இதான் இதுக்கு அர்த்தம், வாயா என்னத்தை போட்டு யோசிக்க, டக்குன்னு பதில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் தயவுசெய்து வினைச்சொல் நிறைய படிங்க. இந்த பக்கம் ரொம்ப முக்கியமான பக்கம். எப்படி கேள்வி ஆக்குறது, எப்படி நெகட்டிவ் ஆக்குறது, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தயவுசெய்து இது நல்லா படிங்க. வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க, அல்ல ஃபோன் பண்ணி கேள்வி கேளுங்க. ஃபாதர் எனக்கு வந்து இது என்ன சூத்திரம் புரியலை, ஒரு சொல் வினைச்சொல்னா என்ன, இரு சொல் வினைச்சொல்னா என்ன, அதில் எங்கே டேக்கு டூ மறைஞ்சிருக்குது, என்ன ஃபாதர் நடத்துகிறீங்க, இங்கிலீஷ் ஈஸி, நீங்கள் முதல்ல ஈஸியாக தெரிஞ்சுது, வர மாமியாக கழுத மாதிரி போன மாதிரி இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்கி அப்படின்னா உரிமையோடு கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு உரிமையோடு சொல்லித்தரேன். நான் வந்து சுகமில்லாத நேரத்தில் அந்த நேரத்தை வீணாக்கூடாதுன்னு சொல்லி நானாக கண்டுபிடிச்ச சூத்திர முறைகள் இவைகள். சரியா? சூத்திரம் 1 அப்படின்னா V1 பயன்படுத்து. சூத்திரம் 1 சூத்திரம் 1 ஒருமைனா V1S. சூத்திரம் 2னா B குடும்பம் ப்ளஸ் V4. சூத்திரம் 3னா H ப்ளஸ் V3. சூத்திரம் 4னா H ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4. பார்த்தீங்களா, எனக்கு எல்லாம் மனப்பாடமாக தெரியும். நான் புத்தகத்தை வச்சு நடத்தலை, என்னுடைய ஞாபக சக்தியிலேருந்து உங்களுக்கு உட்காந்து எழுதி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்போடு VS அந்தோன்ராஜ் ஃப்ரம் காமநாயக்கம்பட்டி பசிலிக்கா.